Assalamu alaikum. Welcome to Foodie with Binu channel. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டேஸ்டியான இப்போ சீஸ் வச்சு சிக்கன் ரோல் வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கெச்சப் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் இப்போ 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கிடுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர், 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு. இப்போ நல்லா ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்துடலாம். இல்லைனா கை வச்சு துண்ணி வச்சுக்கிடுங்க. இல்லைனா வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கிடுங்க. இல்லைனா மேஷில் வந்து நல்லா கொத்துன்னு அது சவைக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுடலாம். சால்ட்டு வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனால் போட வேண்டாம். இப்போ மல்லி இலை தூவி இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சீஸையும் வந்து சேர்த்துடலாம். ஒரு சிட்டிக்கு அளவு வேணால் சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு வந்து சைடு ஓரத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து சைடு ஓரம் எல்லாம் வந்து 4 சைடும் நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் எல்லா ப்ரெட்டையும். இதே மாதிரி சப்பாத்தி கம்பு வச்சு ப்ரெட்டை வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கிடுங்க. அப்போ கொஞ்சம் உடையாமல் எடுக்காமல் இருக்கும். 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம ஃபில்லிங் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ப்ரெட்டுக்கு மேலே கை வச்சு லைட்டாக நம்ம விரலுக்கு தக்கன வந்து உருட்டி நம்ம எடுக்க வேண்டியதுதான். தண்ணி ஏதாவது தேவைன்னா லைட்டாக வந்து தடவிக்கிடுங்க. இப்போ வந்து எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கிங் ஆயில் எந்த ஆயில் இருக்குதோ அதை விட்டு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிடுங்க. ஆனால் மீடியமாக வச்சுக்கிடுங்க, சீக்கிரம் கரிஞ்சிடும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணால் தான் கரியாமல் இருக்கும். இப்போ ப்ரௌன் கலரில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் கெச்சப் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப்